பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளைக்கான தேவனுக்கு நாம் நன்றிகள் செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்திலே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்திலே கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். நீ சமாதானத்தோட இஸ்ரவேலின் தேவனிடத்துல நீ கேட்ட விண்ணப்பம், ஜெபம் உனக்கு நடக்கும். இந்த நாளில அவர் சொல்கிறார், இஸ்ரவேலின் தேவனிடத்துல நீங்கள் செய்த ஜெபமும் விண்ணப்பமும் நடக்கும். அண்ணாளுடைய விண்ணப்பத்தை அவர் என்ன பண்ணார்? கேட்டார். ஏலி சொல்கிறார், நீ கண்ணீரோடு என்ன பண்ண? ஜெபித்த. விண்ணப்பத்தை தேவனுடைய சமூகத்துல வைத்தார். இஸ்ரவேலின் தேவன் விண்ணப்பத்தை கேட்டார். பயப்படாத, கலங்காத. விண்ணப்பம் கேட்கப்பட்டது. நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் வரல, தாமதமாய் கொண்டிருக்கிறது, எனக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது, போராட்டத்தின் மேல் போராட்டம் வந்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நாட்களையும் கடப்பதற்கு நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று இந்த காலை வேளையில கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறார், விண்ணப்பம் கேட்கப்பட்டது. உங்களுடைய கண்ணீருக்கு பதில் கிடைக்கப்பட்டது. நம்மளுடைய செய்த எல்லா விண்ணப்பம் வேண்டுதல்களுக்கும் அவர் என்ன பண்ணார்? பதில் கொடுத்துட்டார். ஏன் காலம் தாமதமாகுமே தவிர அதை பெற்றுக்கொள்வதற்கான பலன் நமக்கு காணப்படுகிறதா? அதை பெற்றுக்கொள்வதற்கான பலன் எனக்குள்ள இருக்கிறதா? நம்மளை புடமிடுவார், நம்மளை சோதிப்பார். எவ்வளவுக்குள்ள சோதனையை சகிக்கிறோமோ பாக்கியவான்களை காணும். அன்னாலை ஆசீர்வதித்த தேவன், விண்ணப்பத்தை கேட்ட தேவன், இந்த நாளில நம்மளுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்க வல்லமுள்ளவர். விண்ணப்பத்தை அவர் கேட்டுட்டாரு, கண்ணீருக்கு அவர் பதில் கொடுத்துட்டாரு. ஏற்ற காலத்துல என் கண்கள் காண அவர் உதவி செய்வார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு இந்த நாளில காலவேளையில கண்களை மூடி நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களுக்கு ஒரு அற்புதம், அதிசயம் இந்த நாளில செய்வீராக. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக வருகின்ற நாட்களை நன்மை நிரப்புங்க. இந்த நாள் முழுதும் பிரசனம் மகிமை எங்களோடு கூட காணப்படும். ஆஸ்வதிங்க, வழி நடத்துங்க.